ஹாய் கைஸ், நாம் இன்றைக்கி ஒரு ஃபன்னான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபன்னுன்றதை விட நம்ம டெய்லி ஹேபிட்ஸு அண்ட் அதை சுற்றி இருக்கிற மூட நம்பிக்கைகள், அதாவது மித்ஸ், அது என்னென்ன, அதுக்கு உண்மையான காரணங்கள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு மை வீடியோ கைஸ், அண்ட் திஸ் இஸ் ஜிகதண்டா ஃபார் யூ. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் 6 மணிக்கு மேலே வீடை பெருக்குனா நம்மளுடைய சொத்து எல்லாமே போயிடும், நம்மளோட செல்வம் எல்லாம் நம்ம வீட்டை விட்டு போயிடும் அப்படின்ற ஒரு மித் ரொம்ப நாளாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் எலக்ட்ரிசிட்டி ரொம்பவே பற்றாக்குறையாக இருந்ததுனால 6 மணிக்கு மேலே பெருக்கும் போது நம்மளோட வேல்யூபிள் திங்ஸ், அதாவது கோல்டோ இல்லை சில்வரோ ஏதோ ஒரு காஸ்ட்லியான திங்ஸ் பெருக்கிட்டோம், தெரியாமல் கண்ணு தெரியாமல் பெருக்கிட்டோம் அப்படின்னும் போது அந்த இருட்டில் தேட முடியாது. ஸோ அதுக்காகத்தான் 6 மணிக்கு மேலே வீடு பெருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை ஃபார்ம் பண்ணாங்க. அது நாளடைவில் அது எப்படி ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 6 o'clock மேலே வீடை பெருக்குனா செல்வம் போயிடும், நம்ம சொத்து போயிடும் அப்படின்ற மாதிரி கிளப்பி விட்டாங்க. ரெண்டாவதும் சிமிலர் திங் தான். நெயில்ஸை அதே மாதிரி சாயங்காலத்தில், அதாவது நைட் டைமில் கட் பண்ணனா பேட் லக் கொண்டு வரும், அது இன்னாஸ்பீஷியஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கான உண்மையான காரணம் என்ன, அது ஏன் அப்படி சொல்கிறாங்க? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த காலத்தில் எலக்ட்ரிசிட்டி ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஈவினிங் 6 o'clock மேலே இருட்டாயிடுன்றதுனால நம்ம நெயில்ஸ் கட் பண்ணும் போது நம்ம கையோ இல்லை காலில் கட் பண்ணும்போது காலையோ ஏதோ ஒரு இடத்துல வெட்டிப்போம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நெயில்ஸை ஈவினிங் 6 o'clock மேலே இல்லை அதுக்கப்புறமா கட் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, டியூஸ்டேஸ் அண்ட் சாட்டர்டேஸில் பொண்ணுங்க லேடிஸ் ஆயில் தடவி குளிக்கக்கூடாது, இல்லை ஆயில் தடவக்கூடாது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு உண்மையான ரீசன் என்ன? இதுக்கு உண்மையான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரீசனே கிடையாது. இது ஒரு சோஷியல் கஷ்டமாக தான் இருந்திருக்கு. அதாவது அது பழக்க வழக்கமாக அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கிறதுனால ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்படின்னு சொல்லி அது அப்படியே ஒரு பழக்கமாக ஆயிடுச்சு. ஸோ டியூஸ்டேஸ் அண்ட் சாட்டர்டேஸில் பொண்ணுங்க ஆயில் தடவக்கூடாது, ஆயில் தடவி குளிக்கக்கூடாது அப்படின்றத அதை ஒரு கட்டுக்கதையாக உருவாக்கிட்டாங்க. இப்போ சொல்ல போகிற விஷயத்த எல்லாருமே ரொம்பவே ஃபெமிலியராக கேள்விப்பட்டிருப்போம். நாயோ இல்லை பூனையோ நைட் டைமில் அழுதாலோ இல்லை கத்துனாலோ அதுக்கு ஒரு டெத்தை இண்டிகேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் உண்மையான ரீசன் அதுதானா? கிடையவே கிடையாது. நாயோ பூனையோ கத்துதுன்னா ஒரு என்விரான்மெண்டல் சேஞ்சஸ், இல்லைனா அதுக்கு பசிக்குது, இல்லைனா உடம்பு சரியில்லை, இல்லைனா அது புதுசாக ஏதோ ஒரு விஷயத்த பார்க்குது, இல்லைனா யாராச்சும் அதை மிரட்டுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கும்போது தான் அது கத்துது. அது கத்துறதுனால யாரோ சாவ போகிறாங்க, இல்லைனா யாரோ செத்துட்டாங்க அப்படின்ற அர்த்தமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நாய் உங்கள் வீட்டிலேயே கத்துனால கூட நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த எபிசோடில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கண் துடிக்கும் போதை என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒரு பேட் லக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே அது பேட் லக்கும் கிடையாது, எந்த ஒரு துரதிருஷ்டவசமும் கிடையாது. நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது, நம்ம ஐ மசில் கொஞ்சம் கான்ட்ராக்ட் ஆகும் போது, ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பாடியில் சேஞ்சஸ் நடக்கும் போது தான் நம்மளுடைய கண் துடிக்குதே தவிர்த்து, அது கண் துடிக்கிறதுனால இல்லை பேட் லக்கோ இல்லைனா சொந்தக்காரங்க யாரோ வராங்களோ அந்த மாதிரிலாம் ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த 5 விஷயத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயத்த உங்களுக்கு யாருன்னா சொன்னாங்கன்னா இதை ரீசனாக சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இன்னொரு பார்ட் வேணும் இல்லை அடுத்த பார்ட் வேணும் அப்படின்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை பார்ட் 2ல் பார்க்குறேன். And don't forget to hit the like, share and comment guys, and also don't forget to subscribe. And இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். And until then it's bye from Arun.